அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதற்கான ஒரு விளக்கமாக பேசியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் ஏன் தாவேகா அமைச்சரவையில் அரசில் இடம் பிடித்தோம் அப்படின்னா, பாஜகவுடன் தான் எங்களுக்கு கருத்தியல் பகை இருக்கிறது. நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அம்பேத்கர், பெரியார், சமூக நீதியைத்தான் விஜயும் பின்பற்றுகிறார் அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த பேச்சை அடிப்படையாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பாஜகவுக்கு எதிராக விஜயை முன்னிறுத்த தயாராகிறாரா திருமாவளவன்? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு TN ரகு அவர்கள், வணக்கம் ரகு. வணக்கம். சுகுணா திவாகர் அவர்கள், வணக்கம் சுகுணா திவாகர். திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திரு திருமாவளவன் அவர்களோட பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா அவர் சொல்றார், நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற எல்லா கொள்கைகளையும் திரு விஜய் அவர்களும் பின்பற்றுகிறார். அதனால நாங்கள் எதுவும் பதவிக்காக அதிகாரத்துக்காகலாம் போகலை, இது ஒரு கொள்கை கூட்டணின்ற அளவுக்கு அப்படி கொண்டு வராரா? ஒன்று, பாஜகவுக்கு எதிராக அவரை பொசிஷன் பண்ற வேலையும் இருக்கு அதுக்குள்ள. பாஜகவுக்கு எதிராக விஜயே தன்னை பொசிஷன் பண்ணிக்கலையே. ஏன்னா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், நான் எதுக்கு பாஜகவை எதிர்க்கணும்னு கேட்டவர் தானே அவர். அதனால் அவரே தன்னை பொசிஷன் பண்ணிக்காத போது இவர் அவரை எப்படி பொசிஷன் பண்ணுறதுக்கான விஷயத்தில் இறங்குறாருன்னு எனக்கு உண்மையிலே புரியல ஆக்சுவலாக. ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவர் கடந்து போனார். சட்டமன்ற தேர்தல் தான் நடக்க போகுது, நான் பாஜக எதுக்கு தீவிரமாக எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். எதுக்கு பாஜக மத்திய அரசை நான் எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்கணும், அந்த நேரம் வரும்போது தான் எதிர்ப்பேன். அப்போது பாஜகவுடைய கொள்கை எதிரி அல்லது உண்மையாகவே பாஜகவோட சித்தாந்தங்களை எதிர்க்கிறாரு அப்படின்ற போன்ற பல விஷயங்கள்லாம் எப்போ தெரியும்னா, விஜய்க்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் வரும்போது தான் தெரியும். அவருக்கு ஒரு பிரச்சனை வரணும், பாஜகவினால அவருக்கு ஒரு பிரச்சனை, இல்லை மத்திய அரசுனால ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை வரணும், ஒரு கொள்கை ரீதியான ஒரு முரண் வரணும். அந்த இடத்துல அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு பொறுத்து தான் நம்ம அவருடைய பாஜக எதிர்ப்பு ஸ்டாண்டே நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். யார் விஜயுடைய பாஜக எதிர்ப்பு. திருமாவளவன் ஏன் இப்படி பேசுவதன் காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி ஏதாவது கணக்கு இருக்கு? திருமாவளவன் முதல்ல அவசரப்பட்டு RSSோட தத்துப்பிள்ளைன்னு சொல்லிட்டார் முதல்ல. இப்போ இவ்வளோ குயிக்காக தன்னை மாற்றிட்டு கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறாருன்னு சொல்லி அதுவும் அவசரம், இதுவும் அவசரம். அதுக்கும் அவசரப்பட்டிருக்க வேண்டாம், அதையும் மெதுவாக வாட்ச் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஏன்னா அரசியல் காட்சிகள் இவ்வளோ சீக்கிரம் மாறுன்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அரசியல் காட்சிகள் மாதிரி ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, நம்ம போய் உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு போனார்ல. இந்த சீனை அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் தேர்தலுக்கு முன்னாடி. ஏதோ தத்துப்பிள்ளை, RSSோட தத்துப்பிள்ளைன்ட்டார். இப்போது அப்படியே நேர் டயக்னலாக என்ன பண்ணுறாரு, கருத்தியலுக்கு எதிரி அப்படின்ற. அது கருத்தியலுக்கு எதிரின்னா அது ஏற்கனவே அவர் தானே சொல்லிட்டு இருக்காரு கருத்தியலுக்கு எதிரின்னு. அது செயலில் காட்டுற விஷயங்கள் இன்னும் வரல விஜய்க்கு ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே திரு திருமாவளவன் பேசுவது பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறாங்க, அம்பேத்கர், இதெல்லாம் முன்பும் செஞ்சாங்க. ஆனால் அப்போது அவருக்கு சந்தேகம் இருந்தது. இப்போ அந்த சந்தேகம் போயிடுச்சா? இது ஏன் இது சொல்வதற்கு என்ன காரணம்ன்றது சார். விஜயை பொறுத்த மட்டும் சார், அவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் எல்லாரையும் வச்சிருக்காரு. அஞ்சலை அம்மாள், வேலுன்னு வச்சார். விடுங்க, இந்த 3 பேர் நம்ம தலைவர்கள், நம்ம பார்த்ததை அவங்க வாழ்ந்ததை பார்த்துருக்கோம், அவங்க விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம அப்படி பார்க்கும் பொழுது அவர் சமூக நீதி விஷயங்களில் பின்பற்றுறாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறார். சமூக நீதியை பின்பற்றாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது சார். எக்ஸப்ட் வேணால் பாஜகவுக்கு வேணால் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர, இங்கே இருக்கிற திமுகவோ, அதிமுகவோ, மதிமுகவோ, இல்லை ஈவன் தேமுதிகவோ, வேறு பல கட்சிகள், கம்யூனிஸ்ட், பாமகவோ, எதை எடுத்தாலுமே சமூக நீதியை முன்னிறுத்துகிற ஒரு கட்சிகளாக தான் இருக்குது. அதில் ஒன்றா தான் விஜயம் இருக்கார். அவர் வேறு மாதிரி டோனில் பேசவே முடியாது சார். அவர் வேறு எந்த டோனில் பேச முடியாது. அதை உதாரணமாக சொல்ல முடியாது. சமூக நீதியை அவர் முன்னிறுத்துறார் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை அவர் சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லா கட்சிகளும் முன்னிறுத்துற ஒரு விஷயம். திரு பிரியன், இங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப இது நாள் வரைக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் இந்த கருத்தியல் பொசிஷனிங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப திரு திருமாவளவன் அவர்கள் பேச்சுன்றது தாவேகாவுக்கு கொடுக்குற இடமா இருக்கு. விஜய்க்கு அந்த பொசிஷன் மாறுதா? அவசரப்படுறாரு திரும்ப. வெயிட் அண்ட் வாட்ச் பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் ஆசிட் டெஸ்ட்டை சந்திக்கல இன்னும் விஜய். அவருக்கு இப்போது சமீப காலத்தில் நடந்த 2 விஷயங்கள் பார்க்கலாம் சார். ஒன்று கவர்னரோட ஒரு சமரசமாக போனார் அந்த உரையும் போது. 2 தடவை தேசிய கீதத்தை பாடினார். அதில் திராவிட கட்சிகளுடைய திமுகவுடைய ஸ்டாண்ட் அவர் எடுக்கலை. கவர்னர் ப்ளீஸ் பண்ணுற மாதிரி கவர்னரும் சந்தோஷப்பட்டார்.
பாஜக விஜய்க்கு வந்து விஜய் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கலாம். பாஜக இதுவரையும் விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு டேர்மில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அந்த மாதிரி ஒரு டேர்மில் வந்து அவர் கொள்கை எதிரி எங்கேயாவது அவரை வந்து ஒரு எதிரியா, அது திராவிடத்தை அவர் பேரில் வச்சுக்காது இருக்கிறது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். யார்? விஜய். ஆனால் திராவிட கொள்கைகளை வச்சுட்டு இருக்கார். பாஜகவை பொறுத்த மட்டும் திராவிடம் என்ற பேச்சு அவங்களுக்கு ஒரு அலர்ஜியான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஒவ்வாமை அவங்களுக்கு. ஆக்சுவலாக இவர் வந்து திராவிடன்ற பேரை வச்சுக்கல, பட் இருமொழி கொள்கை போன்ற விஷயங்களில், பிளவுவாத அரசியல் எதிர்க்கிறது போன்ற விஷயங்களில், சமூக நீதி போன்ற விஷயங்களில் வந்து திராவிட கொள்கையை ஃபாலோ பண்ணுற ஒருத்தராக இருக்கார். பாஜகவை பொறுத்த மட்டும் தற்சமயத்துக்கு வந்து அவங்க வந்து விஜயை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ரோல் எப்படி போகுது அவங்கள பொறுத்த மட்டும் இவர் வந்து 2 விஷயத்தை பண்ணிட்டார் சார். பாஜகவை பொறுத்த மட்டும் ஒன்று திமுக தோக்கடிச்சார், திமுக கூட்டணியை உடைச்சார், இன்னொன்று வந்து அதிமுக உடைச்சுட்டு இருக்கார். இது எல்லாமே பாஜகவுக்கு ரொம்ப லட்டு மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதெல்லாம் பாஜகவுக்கு லட்டு மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இயல்பாக நடந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து முதல்ல மதச்சார்பற்ற கட்சிகள் திமுக கட்சிகள்கிட்ட தான் ஆதரவு கேட்டாரு. அவர் பாமக போல அங்கே போல இங்கே போல, அதனால எங்களை கேட்டாரு, நாங்கள் உடனே போயிட்டோம் அப்படின்னாங்க. அவர் கேட்டாரு, உடனே இவங்க போயிட்டாங்க. இவங்களோட கண்டிஷன்ஸ்க்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வந்து இதில் திருப்பரங்குன்ற விஷயத்தில் திராவிட கட்சிகள் எடுத்த ஸ்டாண்டை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு விஜய். அதாவது வந்து எந்த இடத்துல நம்ம விளக்கேற்றினோமோ அந்த இடத்துல விளக்கேற்றோம்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிட்டார். அந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து அந்த திராவிட பிரின்சிபலை வந்து பிளவுவாத அரசியல் இருக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். மூணாவதாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கவர்னர் உரையில் படித்த விஷயத்தில் கோவில்கள் விஷயத்தில் கோவிலுடைய ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் அந்த திருமண மண்டபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஹைகோர்ட்டில் சொன்னாங்க. அந்த விஷயத்தை கவர்னர் உரையில் அவர் வலியுறுத்துறாரு. அந்த மாதிரிலாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அது வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுவது வந்து திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். அப்படி வந்து இந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பெரும்பாலான கட்சிகள் அந்த சமூக நீதி கொள்கையில ரொம்ப பிடிப்பா இருக்காங்க, பிடிவாதமா இருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து விஜயை கணிக்க முடியாது. விஜய் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு அல்லது வந்து ஒரு கொள்கை எதிர்ப்பு, ரொம்ப கடுமையான கருத்தியல் ரீதியான எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த அவர் வந்து இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் இன்னும் வரல. அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது தான் நம்ம விஜயை கணிக்க முடியும். அதனால திரும்ப அவசரப்பட்டுட்டு சில விஷயங்கள்லாம் முந்தி மாதிரி அதை எப்படி RSS சத்துப்பிள்ளைன்னு சொல்லி பேசிட்டாரோ இப்போ அதே மாதிரி பேசிட்டாரோ டவுட்டா இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அவருடைய மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். அவருக்கு பாஜக கவர்மெண்ட் அவர் ரொம்ப சாஃப்டா பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்கு ஒரு கடுகடுப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு விஜயோட ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப 2 ஆண்டுகளாகவே விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே சந்தேக விதைகளை விதைச்சதுல வந்து திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, RSS எப்படி சிந்திக்கும்ன்ற அடிப்படையில தான் அந்த தர்க்கத்தை கட்டிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க சொல்றது வந்து எங்களோட கொள்கை தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட திமுகவை எடுத்துட்டு அந்த இடத்துல தாவேகாவும் இதே பயணத்துல தான் பயணிக்க போகுதுன்றது வந்து ஒரு விதமான திமுகவுக்கு நெருக்கடியா? இதை எப்படி திரும்ப பேசுறதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? திரும்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்பகத்தன்மையை இழந்திருக்கிறார். அது ஆக்சுவலா திருமாவோட ஃபேனா, திருமாவோட ஆளுமையை ஒரு மதிக்கிற வியந்தோதர ஆளா நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அது. ஏன்னா அவ்வளோ ஃபிளிப்ஃப்ளாப் பண்ணியிருக்காரு அவர். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா மக்கள் வந்து நீங்கள் பேசுறதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பிரியன் சார் சொன்ன மாதிரி எப்போ வந்து அம்பேத்கரை கொள்கை தலைவர் சொன்னார் அப்போ நீங்கள் ஒரு பாராட்டு சொல்லியிருக்கலாம்ல. அது வந்து அம்பேத்கரை வந்து ஃபுல்லாக புரிஞ்சு அவர் கொள்கை தலைவராக அனௌன்ஸ் பண்ணாரா அப்படிலாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணாமல் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தலித் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தெரு பேர் வந்து நாங்கள் காமராஜர் பேருன்னு வச்சுருக்கிறோம், அண்ணா பேருன்னு வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அம்பேத்கரை வந்து நீங்கள் ஒரு தலித் தலைவராக மட்டும் தானே பார்க்குறீங்க. உங்கள் தெரு பேர் ஏதாவது அம்பேத்கர் வச்சிருக்கிறீங்களா? அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் தானே. அவர் சமத்துவத்துக்காக போராடினவர், ஒரு புரட்சியாளர். அவர் ஏன் நீங்கள் வந்து ஒரு சாதி தலைவராக பார்க்குறீங்கன்னு இப்போ வந்து நிறைய பேர், இப்போ ரஞ்சித்லாம் வந்து அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு. நீ ஏன் வந்து அப்படியே பாக்குறீங்க? நீங்க சொல்றது வெளிப்படையாக இந்த சமூக உளவியல்ல அம்பேத்கர் அறிவிச்ச அன்னைக்கே நீங்க, நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் வந்து விஜய்க்கு வந்து அம்பேத்கருடைய போராட்டம், அவருடைய கருத்தியெல்லாம் ஃபுல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்ல. அந்த 5 பேருடைய பேக்ரவுண்டை பார்த்தாலும் அதுக்கு ஒரு சாதி கணக்கு இருக்குன்னு தோணுது. ஸ்டில் ஒரு டோக்கனிசமா இருந்தாலும், இன்ஃபேக்ட் வந்து அதிமுகலாம் வந்து அவங்க கொள்கை தலைவராக அவங்க அந்த வடக்கு தெற்கு ஒரு இது இருந்ததுனால அவங்க அம்பேத்கரை கொண்டு வர முடியல. மேபி இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது அம்பேத்கரை வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணும். வந்து நீங்க இப்போ இவங்க வந்து பெரியார், அண்ணா அவங்களாம் வைக்கும்போது அம்பேத்கரை வந்து அவர் நார்த் இந்தியன் கணக்கு கூட நீங்க எடுத்தா கூட
இந்த சாதி பிரச்சனைக்காக அவங்க ஒரு கொள்கை தலைவராக அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிற போது அது நடக்கல. பட் அவங்க மதிச்சாங்க. அண்ணாவா இவங்க பெரியார்லாம் அம்பேத்கரை வந்து தலைவராகவே ஏற்றுக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் பெரியார். அப்படி இருக்கும்போது இவர் வச்சதை அப்ப பாராட்டி இருக்கலாம்ல. இப்ப ஏன் அதுதான் பிரச்சனை. அது பிரியன் சார் சொன்ன மாதிரி RSS வளர்ப்பு பிள்ளைன்னு சொன்னதும் அவசரம். அதுக்கு முன்னாடி ஏன் சொல்ல? இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீடு தான் திருமாவளவனையும் விஜயையும் ஒன்றா இணைக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு புள்ளி. ஆதவர்ஜுனா இப்ப விசிகால இருந்துகிட்டு ஒரு பொலிட்டிக்கல் கணக்கு வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாரு. அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாரு திருமாவளவன். நான் இப்ப என்ன நினைச்சேன்னா திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன். ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல போறதுல எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பண்ண முடியல, ஏன் அவரால் போக முடியல? அங்க வந்து இதே மாதிரி வேணும்னே வந்து ஆதவர்ஜுனாவோ அல்லது விஜயோ அரசியல் கணக்கு பேசினாலும் இந்த பகுத்தறிவு மாநிலத்துல இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. அம்பேத்கரை எல்லாருக்கும் எடுத்துட்டு போறதுக்கான முயற்சி இல்ல. இப்போ அதுல அவர் வந்து நம்ம கலந்துகிட்டா திமுக கூட்டணியை உடைஞ்சிருங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு கலந்துக்காம ஒரு இடம் மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்போ திரு வன்னியரசு அவர்கள் கூட சொல்றாங்க, எங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்தது, இந்த ஒரு மாத காலத்தில் அந்த சந்தேகம் போயிடுச்சு, அப்படி அந்த செயல்பாட்டின் மூலமா மனதை வென்றெடுத்தார் விஜய், அப்படி வேண்டாம், அப்படி எக்ஸாஜரேஷன், அதை ஏத்துக்கவே முடியாது. நான் வந்து நீங்க கொள்கை எதிரி பிஜேபின்னு ஒரு வரி சொல்லிட்டா ஃபுல்லா விஜய் பிஜேபி எதுக்குறாருன்னு முடிவுக்கு வந்துடவே முடியாது. அவருடைய ஸ்டாண்டு வந்து பல கிரிட்டிக்கல் இஷ்யூஸ்ல என்னன்னு எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. சும்மா இப்ப நீங்க வந்து மத்திய அரசு எதுக்குறோம்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டா போதுமா கேக்குறேன். பிஜேபி இப்போ மத்திய அரசை வந்து திமுக மாதிரி தாவேக்காவும் ஒன்றிய அரசுன்றாங்க. ஆனா அவங்க செய்யற தப்பெல்லாம் அவங்க தட்டி கேட்பாங்களா? கேட்டிருக்காங்களா? நான் கேட்கிறேன். இப்போ ஒரே நீட் எக்ஸாம்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை, நீட்டே வேணாம்னு சொல்றோம், அலங்கோலமா நடத்தி அத்தனை குழந்தைகள் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி 20 லட்சம் பேர் திரும்பி டெஸ்ட் எழுதி நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம. அதை பத்தி விஜய்க்கு என்ன கவலை? இதை பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் பேசாம விஜயன் பிஜேபியோட கொள்கை எதிரிங்கிறது எப்படி கரெக்ட்? இல்ல, ஒரு இடம் மட்டும் நீங்க இப்போ திருமாவளவன் அவர்களோட பேச்சை கவனிக்கிறப்ப RSS வேலை திட்டம் என்னவா இருக்கும், அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் முன்னுணர்ந்து இந்தியா கூட்டணிக்கு முன்பாகவே இது பற்றி பேசிய நுணுக்கமான அரசியல்வாதி தான். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த சந்தேக ரேகைகள் இருக்கு, இந்த மேகங்கள் கடந்து போகுது, கருப்பு மேகங்கள்னா, இப்ப ஏன் அதை பேச அப்படி ஒரு சான்றிதழை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கணக்கு இருக்கு? அவர் வந்து இது வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அதை ஜஸ்டிஃபை பண்றாரு, எடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்டிஃபை பண்றாரு. அதுதான் அது. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு 2 MLA வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியில பங்கு எடுத்துக்கிட்டீங்க, இது எப்படி நியாயம்? வேற கூட்டணியில இருந்தீங்க. இன்னைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எங்களுக்கு போட்ட வாக்குகள் வந்து உங்களை உதவி செஞ்சிருக்கு, உங்க ஆட்சியில எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அது திருமாவளவனையும் கம்யூனிஸ்ட் அதுக்கு IUML சேர்த்து தான் சொல்றாரு. கம்யூனிஸ்ட விட இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஆட்சியிலேயே பங்குக்கு போயிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் மோசமாகுது. IUML கட் பண்ணிக்கிட்டாங்க. திருமாவளவன் அப்படி சொல்லலைன்னா கூட ஒரு கார்டினல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சா கூட அது திரும்ப போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அது உடஞ்ச கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு திமுகவோட. அவர் இப்ப வந்து ஒரு மாதிரி திருசங்கு சொக்கத்துல இருக்கிறார் அவர். இவங்களோட திரும்பி திமுக போறது வந்து பொலிட்டிக்கலி ஒரு ஸ்மார்ட் மூவா இருக்காது, அங்கேயும் வரவேற்பு இருக்காது, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டெயின் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த பக்கமாவது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சுமூகமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அது வந்து ரொம்ப நேச்சுரலா இல்ல. நான் வந்து விஜய்க்கு இருக்கிற ஆதரவை ஆரம்பத்துல அக்னாலஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல அவர் வந்து 8 பேர் வந்து தன்னுடைய அமைச்சரவையில தலித் சமுதாயத்தை கொடுத்ததெல்லாம் வரவேற்ற இடத்துல பேசியிருந்தா கூட அவருக்கு உண்மையிலேயே அம்பேத்கர் கொள்கையில என்ன அவருடைய எண்ணம், இதுல இன்னொன்று, திருமாவளவன் அவர்களே ரொம்ப டாக்டிக்கலா விஜய வந்து நம்ம வந்து இந்த விஜய்ன்ற சக்தியை முன்பே அவர் பேசியிருக்கார், அதிமுகவுக்கே பேசியிருக்கார், நம்ம ஏதாவது செஞ்சு அதிமுகவை பாஜக சைடு தள்ளிடக்கூடாதுன்னெலாம் முன்பு பேட்டிகளில் கொடுத்துருக்கிறார். இப்போ விஜயை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு பாஜக எதிர் நிலையிலேயே வச்சுக்கலாம், அப்படி ஒரு டாக்டிக்கல் மூவ் இருக்கா? அதுக்காக இந்த சான்றிதழ் இவர் சொல்றதுனால விஜய் வந்து பிஜேபியை வந்து இன்னும் பயங்கர வீரியமா எதுக்கு போறாரான்னு கேட்கிறேன். நான் இப்போ எதுக்க வேண்டிய விஷயம் ஒன்று நீட்டு சொன்னேன். 3 லாங்குவேஜ் ப்ராப்ளம் நம்ம பசங்களை அஃபெக்ட் பண்ணுது. பிரெஞ்சு ஜெர்மன் படிச்சுட்டு இருந்த நம்ம சென்னையில சிபிஎஸ்இ பள்ளியில இப்ப சமஸ்கிருதம் படிக்கிறான். பர்சனலா இப்ப என்னோட தங்கச்சி பையன் படிக்கிறான், 7வது படிக்கிறப்ப திடீர்னு சான்ஸ்கிரிட் வந்துருச்சு. பிரச்சனை அது. அவன் பிரெஞ்சு படிச்சுட்டு இருந்தான், அந்த ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு. அது எல்லா குழந்தைகளும் அஃபெக்ட் பண்ணுது. இதெல்லாம் பத்தி நீங்க பிஜேபி கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரு வரியில திருமா அவர்களோட பேச்சை நீங்க எப்படி புரிஞ்சு? இது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நம்பகத்தன்மையை தொடர்ந்து எழுந்துட்டு இருக்காரு. ஈஸியா சர்டிபிகேட் கொடுத்துறாரு. ஒண்ணு நீங்க வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்றதும் தவறு, இப்ப நீங்க வந்து அவர் பயங்கரமா எதுக்குறாரு, அவர் கொள்கை எதிரியா பாக்குறாரு அப்படின்னு சொல்றதும் டூ ஏர்லின்னு சொல்றேன். எல்லாருக்குமே டைம் தேவை. ஏன்னா ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன்,
பிஜேபியை கருத்தியல் ரீதியா தீவிரமா எதிர்த்தா மட்டும்தான் கட்சி உடையாம இருக்கும். இப்போ 2026 லெஃப்ட் பார்ட்டிஸ் கேரளால தோத்தாங்க, திமுக இங்க தோத்தாங்க. திமுகவுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, ஆனா கட்சி ஏன் உடையாம இருக்குது? அவங்களுடைய ஆதார கொள்கை இந்துத்துவாக்கு எதிரானது, பிஜேபிக்கு எதிரானது. ஆனா இங்க சிவசேனா பாருங்க, டிஎம்சி பாருங்க, எல்லாம் சின்ன பின்னமா ஆயிட்டு இருக்கு. பிஜேபி வெறும்னா நீங்க பவருக்கு வரதுக்காக நீங்க பயன்படுத்திக்கிட்டு கொள்கை ரீதியா எதுக்கலன்னா அதான் கதி. அந்த டேஞ்சர் வந்து விஜய்க்கு இருக்கு, அத அவரு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சுமூகமா ஆட்சி நடத்தலாம், இத மறைமுகமா திரும்ப உணர்த்துறதுனால இவர் பிஜேபி எடுத்து கம்பு சுத்திடுவாரா, பால் வீசிடுவாரா? நான் கேட்கிறேன், அது போதுமா? சுகுணா, திருமாவளவன் அவர்களோட பேச்சை அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்களுக்கு கருத்தியல் பகை, நாங்க ஒன்னும் பாஜகவோடு போகல, நாங்க உயர்த்தி பிடிக்கிற அம்பேத்கர், நாங்க உயர்த்தி பிடிக்கிற பெரியார், நாங்க உயர்த்தி பிடிக்கிற சமூக நீதியை தான் விஜயும் பின்பற்றுகிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து இதுக்கு ஒரு கொள்கை கூட்டணின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வர நினைக்கிறார். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அது அதுக்கு முன்னாடி ரகு சொன்ன அந்த கொள்கை தலைவர் பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, இப்போ திமுக, அதிமுக அல்லது ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளுக்குமே வேர்கள் இருக்குது. இப்போ நீங்கள் திமுகனா பெரியார்ட்டேருந்து பிரிஞ்சு அண்ணா ஆரம்பித்த கட்சி, அதனுடைய ஃபவுண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். அதிமுகவுக்கும் அப்படி தான். கம்யூனிஸ்ட்கள் மார்க்சியத்தினுடைய அடிப்படைகள். தாவேகாங்கிறது எந்த வேர்களுமே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சினிமாவில் எடுத்துக்கிட்டு, இப்போ ரஞ்சித் பற்றிலாம் சொன்னார் இல்லையா, 33 ஆண்டு காலம் சினிமாவில் விஜய் இருந்தார். 2010க்கு பிறகு தலித் சினிமாக்கள் வருகிற பொழுது அவருடைய சக நடிகர்கள் எல்லாருமே அதுக்கு முகம் கொடுத்தார்கள். விக்ரம்ல இருந்து, தனுசுல இருந்து, ஈவன் உதயநிதி வரைக்கும். அந்த தலித் சினிமாக்களை முற்றிலுமாக அதில் நடிக்காமல் அதை வந்து தவிர்த்து வந்து விஜய் தவிர்த்தார். ஆனால் அரசியலுக்கு வர்றப்ப இந்த ஐடென்டிட்டிலாம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தார். அங்கே தான் அந்த கொள்கை தலைவர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலுமே இல்லை. இயல்பாகவே கொள்கை தலைவர்கள் இருப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த கட்சியிலேருந்து தான் வந்திருப்பாங்க அல்லது அந்த ஐடியாலஜி பின்பற்றுவாங்க. புதுசாக ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கு ஒரு கொள்கை தலைவர்ங்கிற ஒரு விஷயத்தை புதுசாக ஒன்று கொண்டு வந்தார் விஜய். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் திருமாவளவனுடைய அந்த முழு பேச்சையுமே கேட்டேன். அவர் 2 விஷயம் அதில் மிக முக்கியமாக சொல்றாரு. அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கூட்டணியில் இருந்தேங்கிற ஒரு வரலாற்றை சொல்றாரு. திமுக, அதிமுக கூட்டணி. ஒன்று என்ன சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும், அது அவங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதில் எந்த விதமான மாற்றம், அவங்க தொடர்ச்சியாக அதுதான் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருப்பது, அதிகாரத்தில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும். இப்போ வந்து இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டா கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னொரு வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்னன்னே தெரியாது. அப்போ வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த அமைச்சர்கள் பங்கெடுப்பதுங்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் அதில் நியாயம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்களை மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய அமைச்சர்னா அது வன்னியரசு தான். மற்ற எந்த அமைச்சர்களோட மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சராக வன்னியரசு இருக்கிறார். அந்த வகையில் அது வந்து அவங்க விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கட்சிக்கு அது ஒரு நியாயமான ஒன்று தான். ரெண்டாவது அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி பேசுகிறப்ப திமுக ஏன் தோத்துச்சு அல்லது திமுக கூட்டணி ஏன் தோத்துச்சு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தாவேகா இனி வெற்றி பெற்றது அப்படிங்கிறத பெருசாக யாருமே பேசுறது இல்லை. தாவேகா ஏன் ஜெயிச்சதுன்னு பேசல அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை அப்படிங்கிறத நிப்பாட்டல, கருத்தியல் இல்லை, உழைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு. நீங்க ஆம் ஆத்மியோடு சேர்த்து அதை கம்பேர் பண்ணி அவர் சொல்றப்ப சொல்றாரு. அப்ப அதுக்கு என்னன்னா, தாவேகாங்கிறதுக்கு தாவேகா தலைவர் பெரிய அளவு உழைப்பே செலுத்தல. எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அல்லது திருமாவளவன் இவங்களோட ஒப்பிடப்ப பெரிய அளவு உழைப்பே இல்லை, பெரிய ஐடியாலஜிக்கல் பேஸும் இல்லை. ஆனால் அந்த கட்சி வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் குறிப்பிடாரு. அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ஏன் வந்து தாவேகாவை வந்து அவர் வந்து இந்த பெரியார், அம்பேத்கர் பத்தி எல்லாம் சொல்லுகிறப்ப ஏன் சொல்கிறாருன்னா, நான் வந்து இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சியை ஆதரிப்பதற்கு நான் ஒரு முரண்பாடான நிலைப்பாட்டை எடுக்கல. நான் அம்பேத்கர், பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவங்களும் ஏதோ ஒரு வகையில் கொள்கை தலைவர் சொல்றாங்க, நான் முரண்பாடான நிலைப்பாட்டை எடுக்கல. நான் பாஜக மாதிரியான ஒரு கட்சி ஆதரிச்சாதான் அது முரண்பாடு, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிச்சாதான் முரண்பாடு அப்படிங்கிறாரு. தவிர அது முழுமையாக வந்து ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அவரே வரல. ஆனா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு கொள்கை கூட்டணின்ற அடையாளத்தை தானே அவர் இல்ல அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? இப்ப அதுதான் பிரச்சனை வருது. என்னன்னா, இப்ப பாஜகவுக்கு எதிரியாக வந்து திருமாவளவன் வந்து விஜய் முன்னிறுத்துகிறாரா அப்படிங்கிறப்ப இயல்பா என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப பாஜகவுக்கு எதிராக ஏற்கனவே திமுக இருந்துகிட்டு இருக்கு. இப்ப திமுக அதுக்கு சரியான எதிரி அல்ல, விஜய் தான் சரியான எதிரியா, அப்படிதான் திருமாவளவன் ஒரு பாயிண்ட் சார் அவர் கேள்வி வருது இல்ல. இப்ப அவருக்கு வந்து பாஜகவோடு போறதுல பிரச்சனை இருக்கு, ஏன்னா கருத்தியல் எதிரி அப்படின்னு. இப்ப இவங்களுக்கு முன்பு இவர் பாஜகவால தான் இயக்கப்படுகிறார்ன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்றார், நம்ம சமூக நீதியை தான் விஜய் பேசுறார், நம்ம அம்பேத்கரை தான் விஜய் பேசுறார், நம்ம பெரியாரை தான் விஜய் பேசுறார்ன்றதன் மூலமா தாவேகாவுக்கு என்ன அடையாளத்தை தர விரும்புறார்? அது முக்கியமானது இல்லையா? அதுதான் என்னன்னா, ஒண்ணு வந்து திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் வந்து கொள்கை கூட்டணி சொல்லப்பட்டது, காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு விசிக வரைக்குமே. அவங்களுடைய ஒற்றை புள்ளிங்கிறது என்ன, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது. இப்ப வந்து அதுல வந்து காங்கிரஸ் கட்சி விட்டுருங்க, மற்ற எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணி விட்டு வெளியில வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. விசிக அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டாங்க, ஐயுஎம்எல் பங்கெடுத்துட்டாங்க, மற்ற 2 பேர் வெளியில வந்து ஆதரவு தராங்க. ஆனா யாருமே தாவேகா கூட்டணியில இல்ல இருக்கேன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே நாங்க தாவேகா கூட்டணியில இல்லைன்னு தான் சொல்றாங்க. சிபிஐ, சிபிஎம் நாங்க வெளியில வந்து ஆதரவு தர்றோம், நாங்க வந்து தாவேகா கூட்டணியில இல்ல. ஐயுஎம்எல் இந்த முறைப்படி சொல்லல.
விசிகா அமைச்சரவையிலே பங்கெடுத்தாலும் நாங்க தாவேகா கூட்டணி இல்லை. உண்மையிலேயே பாஜகவுடைய எதிரி விஜய் தான் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஒரு ஒட்ட அம்சங்கிறது என்ன? பாஜக எதிர்ப்பு தான். திமுக அப்படிதானே இருந்தாங்க. அப்ப பாஜக தாவேகாவுடைய கூட்டணிக்குள்ள போகணும்ல. இல்ல, நீங்க அரசியல்வாதிகளை ஒரு கட்சியா கவனிச்சா இன்னைக்கு ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு நம்பர் ஷார்டேஜ் இருக்கு. சிறிய கட்சிகளுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அவங்க திமுக கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பவர் கேம்ல இல்ல சார், ஏன் கமிட் ஆகணும்? எனக்கான பவர் கேம் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற விளையாட்டுன்னு நீங்க அதை பார்க்கலையா? அதுக்கு கொள்கை எதுனா சொல்லணும். அதான் பவர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திருமாவளவன் பேசுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அதே பேச்சில் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டா நாங்க ஸ்டாலின் வந்து இசைவோட தான், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒப்புதலோட தான் போனேன் அப்படிங்கிற அவர் முழுக்க திமுக அவனை கமிட்மெண்ட் முற்றிலும் வந்து முறிக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சதுங்கிறது எங்களுடைய கொள்கைகளுக்கு அடிப்படை முரண்பாடு கிடையாது. அதுதான் அந்த இடம் தான். பாஜகவுக்கு எதிரி வந்து விஜய் தான், ஒரு வலிமையான எதிரி, ஒரு பாஜக எதிர்ப்பாளர் எங்கேயுமே சொல்லலாம் சார். அவர் பாஜகவை எதிர்க்கிறார் சார், கருத்தியல் எதிரியா. எங்களுக்கு விஜயோடு போறதுல எந்த முரண்பாடும் இல்ல, கருத்தியல் முரண்பாடும் இல்லை அப்படின்னு பேசுவதன் மூலமா தாவேகாவுக்கு அவர் என்ன ஒரு அரசியல் வெயிட்டேஜ் கொடுக்க விரும்புறாருன்னு நான் கேட்கிறேன். அதுக்குள்ள ஒரு மெசேஜே இல்லையா? தாவேகாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அவர் முன்னாடி சொன்னார் இல்லையா, RSS உடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுல இருந்து மாறுறாரு. அது வந்து மதச்சார்பற்ற கட்சி. ஓகே, அது பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்துக்கிறது. பாஜக மாதிரியான ஒரு கட்சி இல்லைன்னு. ஆனா இதுல ரெண்டு பிரச்சனை. நீங்க சொன்ன இடத்துல உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல ஆளுநர் உரையை பார்த்துட்டு ஏன் பாஜகவோடு இணக்கமா போறாங்களா, இது பாஜக எழுதி கொடுத்த உரையா அப்படின்னு கேட்டப்ப திரு வன்னியரசு அவர்கள் சொன்னாங்க, நீங்க பேசினீங்களே உங்க உரையை பாஜக எழுதி கொடுத்துச்சான்ற அளவுக்கு வந்துருச்சா சார் இடைவெளி? அது வந்து தவறா சொல்றீங்க. அப்படி சொல்லல உதயநிதி பாஜக எழுதி கொடுத்த உரையில இல்ல அவர் சொன்னதுக்கு இது வந்து எங்களுடைய இல்ல, இன்னைக்கு கூட சொல்றாரு கிட்டத்தட்ட இல்ல. நீங்க வன்னியரசு பதில்ல வாங்க. இல்ல வன்னியரசு நீங்க தப்பா கேட்டீங்க. உங்க புதிய தலைமை ரிப்போர்ட் தப்பா கேட்டீங்க. இல்ல சார், வன்னியரசு என்ன சொன்னார் அது சொல்லுங்க. நீங்க கேள்வி தப்பா கேட்டீங்க, அவர் தப்பா தான் பதில் சொல்றாரு சார். அவர் வந்து இல்ல மிஸ் இன்டர்பிரேஷன் இல்ல சுகுணா. வன்னியரசு அந்த சபையிலே இருக்கிறார். நம்ம ஒன்னும் புதுசா கேள்விகளை திருச்சி கேட்கறதுக்கெல்லாம் இல்ல. அவர் ரியாக்ஷன் பேசுங்கன்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியும் நாங்க கேட்கலாம் இல்லையான்னு கடந்து போறாருன்னா தாவேகாவுக்கு என்ன கொடுக்குறாங்க, என்ன வெயிட், அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல ஆக்சுவலா என்ன உதயநிதி என்ன சொன்னார்னா, இல்ல உதயநிதியை விட்டுருங்க சார், விசிகா என்ன வன்னியரசு என்ன பேசுறாங்க? இல்ல இங்க பதிலே விசிகாவினுடைய இதுதானே தலைப்பா வச்சிருக்கோம். விசிகா என்னவா பாக்குது தாவேகான்றது தானே தலைப்பு. அதுக்கு நீங்க சொல்லுங்க. அதான் என்னன்னா, உதயநிதி முதல்ல என்ன சொன்னாரு, வன்னியரசு என்ன பதில் சொன்னாரு பேச முடியும். சரி, உதயநிதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது கிட்டத்தட்ட திமுக அரசனுடைய ஆளுநர் உரை மாதிரி தான் இருக்கிறது. நாங்கள் பேசுறப்ப இதை வந்து ஆளுநர் வந்து பேச தயாராக இல்லை. ஆனால் தாவேகா இவ்வளவு தூரம் அனுமதிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு தான் கேட்டாரு. இது பாஜக அப்படி ஒரு கேள்வி வன்னியரசன் வைக்கப்பட்டப்ப அவர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த இதுல வந்து இருமொழி கொள்கை இருக்கிறது, இதுல வந்து பாஜக ஒன்றிய அரசு எதிர்ப்புன்னு வருது, இதெல்லாம் பாஜக எழுதி கொடுத்த உரையான்னு கேட்டார். கேள்வி தப்பா இருக்கனால ஒரு பதில் தப்பா இல்ல. ஆனா இதுக்கு முன்பு திரு வன்னியரசு எப்படி பேசினாங்க, தாவேகா பத்தி அவங்க பார்வை என்னவா இருந்தது, இப்ப என்னவா இருக்குன்னு கேக்குறேன் நான். அதுதான் அந்த ஷிஃப்ட் தானே நம்மள்ட்ட. அதான் அதுக்கு முன்னால, தேர்தலுக்கு முன்னால பாஜக, அதாவது இன்னும் சொல்ல போனா திமுக கூட கடுமையாக விமர்சிக்காத பொழுது விஜயை கடுமையாக விமர்சித்தவர் தான் திருமாவளவன். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து நாங்க வந்து ஒரு ஆதரவு அளிக்கிறோம், அமைச்சரவைக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறப்ப நான் எங்களுக்கு இருந்த இன்னொன்னு அவரே சொல்றாரு, பேசலாம். நான் வந்து ஆதரவு தெரிவிச்ச பிறகு கூட நான் வந்து அது மேட்டரே இல்ல, அரசுடைய குழந்தைங்க தான் நான் சொன்னேன். ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு நான் ஒரு மதசார்பற்ற கட்சியை அவர் விளக்குனாரு. அதுதான் கன்வின்ஸ் ஆயிட்டேங்கிறாரு. அந்த கன்வின்சிங் தான் நடந்துருச்சான்றது தானே நம்ம பேசுறது. பிரியன் குறுக்கிட விரும்புனீங்க சுவாமிநாதன், கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் போயிட்டு வரேன். விஜய்க்கு வந்து திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ ஒரு லீகசி கிடையாது. இவர் சொன்ன மாதிரி பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் அந்த லீகசி, இல்லை பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த லீகசி, அந்த மாதிரி ஒரு லீகசி அவருக்கு இல்லை. அதனால் ஒரு கொள்கை தலைவர்கள்னு அவர் வந்து சில பேரை வைக்க வேண்டிய, இறந்து போனவர்களை தலைவர்களை வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடி இதே கொள்கை தலைவர்கள் அவர் வச்சிருக்கிறது திருமாவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி திராவிடத்தோட பல கொள்கைகளை அவர் ஏற்றுருக்கிறது திருமாவுக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அவர் வைத்த விமர்சனங்கள், வன்னியரசு ஆகட்டும் இல்லை திரும்ப வைத்த விமர்சனம் ஆகட்டும், இந்த விமர்சனங்கள்லாம் எதுக்காக அவசரப்பட்டு வச்சிங்க? ஓட்டுக்காக தான் வச்சீங்களா? இல்லை வந்து விஜயை வந்து தமிழக அரசியலில் வந்து அவர் வின் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நீங்கள் அதெல்லாம் வச்சிங்க. ஆக்சுவலாக அவர் வந்து திமுகவுக்கு எதிராக நேரடியாக வந்துட போறாரு, ஸோ திமுகவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தானே நீங்கள் அதை வச்சிங்க. ஆக மொத்தத்தில் பிரச்சனை என்னன்னா,
தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் விஜயை வந்து ஒழுங்காக ஜட்ஜ் பண்ணாத விஷயத்த சொல்லிட்டீங்க. தேர்தலுக்கு அப்புறம் உங்கள் அவசரத்துக்கும் அவசியத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி கவர்னர் ஆட்சின்னு உள்ள நீங்கள் ஆட்சிக்குள்ளே போனீங்க. அது உங்கள் கொள்கை குறிக்கோள். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு எதிராக வந்து திரும்ப இவரை விஜயை முன்னிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பாஜகவுக்கு எதிராக வந்து முன்னிறுத்துவது அல்லது தன்னை முன்னிறுத்துவது என்பது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு, திரும்ப எடுக்க வேண்டிய முடிவு அல்ல. பேசலாம். சுவாமிநாதன், ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. இப்ப எங்களுக்கு எந்த கருத்தியல் முரண்பாடு, கருத்தியல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, பாஜகவோடு எங்களுக்கு கருத்தியல் முரண்பாடு இருக்கு, அப்படி ஒண்ணு எங்கள்கிட்ட நாங்க தாவேகாவோடு இல்லைன்னு. இப்ப பழைய பேச்சுகள்லாம் எடுத்தீங்கன்னா இங்கு இந்த திமுக கூட்டணியை உடைக்கிறதுல இன்னும் அவங்க சந்தேகித்தது வந்து தாவேகா வாக்குகளை பிரிச்சு ஆர்எஸ்எஸ்க்கான வழிவிடுவதற்கான காய் நகர்த்தல் தான் விஜய் அப்படின்ற சந்தேகம்லாம் இருந்தது. இன்னைக்கு கருத்தியல் முரண்பாடே இல்லைன்னு கரம் கோக்குற இடம் இருக்குல்ல, அது எதுக்காக? அதுக்குள்ள அரசியல் கணக்கு இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா சார், 2029 நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு தான் அது. விஜய் அவர்களை பாஜக எதிர்ப்பு முகமாக முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற இடம் நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர்ந்து விட்டது. இன்னொன்று, அதை அவர் நிரூபித்திருக்கிறார்ல விஜய். நான் மற்றவர்களுடைய கருத்துல இருந்து அந்த ஒரு இடத்தில் மாறுபடுகிறேன். ஒன்று, கரூர் சம்பவம், சிபிஐ விசாரணை நடைபெற்றது. நம்ம அப்பவே தேர்தலுக்கு முன்பு பேசினோம், சிபிஐ விசாரணைக்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்று வருகிறார், பாஜக அவரை மிரட்டிவிடும், அந்த கூட்டணியில் இடம்பெற்று விடுகிற சூழலே ஏற்படும் என்றெல்லாம் பேசு பொருட்கள் இருந்தது ஒரு நிலை. இரண்டாவது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, தேர்தலுக்கு கடைசி படம் என்று அறிவித்த படம். அந்த படத்தை மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் 5 உறுப்பினர்கள் பார்க்கணும், அதுல சட்ட சிக்கல் ஏற்படுது, படமே ரிலீஸ் ஆகல. அப்ப கிட்டத்தட்ட அந்த நேரத்திலும் அவர் பாஜகவோட சமரசத்தை தவிர வேறு வாய்ப்பில்லை என்கிற சூழல் இருக்குது. அப்ப 2 வாய்ப்புகள். திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அந்த இடத்தை கொடுக்கிறாருன்னா அந்த அது ஒரு வகையில ஒரு சிறிய அளவிலான சந்தர்ப்பவாதமும் இருந்தாலும் கூட அதற்கான சூழலும் அது ஏற்படுதில்லை, காலம் ஏற்படுத்தி கொடுக்குது. ஒன்று, சிபிஐ விசாரணை, அந்த விசாரணை சூழலையும் அவர் கூட்டணியில் இணையல. 2வது, ஜனநாயகன் பட விவகாரம். 3வது, மிக முக்கியமா, அவரே நேற்று பேசுகிற பொழுது குறிப்பிடுகிறார், திருமாவளவன் அவர்களே குறிப்பிடுகிறார், அவர் நினைத்திருந்தால் ஒரே நாள்ல இந்த அரசை அமைத்திருக்கலாம். விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை கேட்டிருந்தா ஒரு நாள்ல அமைந்திருக்கும். ஆனால் அது ஒரு நாள்ல அமையாம ஏன் இவ்வளவு நாட்கள் தள்ளி போனதுங்கிறதுக்கு சொல்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளே இல்லாம ஒரு அணியை அமைக்கணும்னு நினைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை பெற்று விடுகிறார்ல, ஆளுநர் மீண்டும் மீண்டும் திருப்பி அனுப்புகிறார். ஒவ்வொரு முறை திருப்பி அனுப்புகிற பொழுதும் விஜய் அவர்கள் தொடர்ந்து அந்த இடம் தான் சுவாமிநாதன். இப்ப பிரியன் அவர்களோ ரகு அவர்களோ சுகுணா அவர்களோ இருக்கிற இடம். இப்ப பிரியன் சொன்னது கொஞ்சம் அவசரப்படுறாரா அப்படின்ற இடம். முதல்ல நிர்மல்குமார் அவர்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து நாங்க என்டிஏ அலைன்ஸ்ல நாங்க கேட்கவும் மாட்டோம், கேட்கிற எண்ணம் கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா அமமுகட்டேந்து அவங்க ஆதரவை வாங்குறாங்க, அதை பதிவு கூட பண்ணி வச்சுக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் வராங்க, அவங்கள்ட்ட வந்து அவர் போறார், முதல்வரே போகிற காட்சிகள்லாம் இருக்கு. இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாம அவர் வந்து பாஜக எதிர்ப்புல இருக்கிறாரு, எங்க கருத்தியலோடு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்ற முடிவு இருக்குல்ல, அந்த ஒரு மாதத்துக்குள்ள அது எப்படி வந்தது? அதுக்குள்ள அரசியல் கணக்கு இருக்கா, இல்ல இந்த அரசின் செயல்பாடை பார்த்து மதிப்பிட்டுட்டாங்களா? இல்ல சார், 100% அரசியல் கணக்கு தான் சார் இருக்கு. ஏன்னா கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல் தான் இனி அடுத்த பெரிய தேர்தல், இடையில் வருகிற உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்து விட்டு பார்த்தால் கூட. அப்ப 2014 மோடியா லேடியான்னு கேட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். 2019 ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவரை பிரதமர் வேட்பாளராக காட்டினாங்க. அன்றைக்கு தமிழகத்தின் முகமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் போய் கடைக்கோடி வரைக்கும் போய் அந்த விஷயத்தை பரப்பினார். 39 தொகுதிகள்ல 38 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 2024 அந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா 39க்கு 39 ஜெயிக்கிறாங்க. அப்ப ராகுல் காந்தி பிளஸ் வந்து டிஎம்கே, இது ஒரு மதசார்பற்ற அணியாக வாக்கு வாங்க முடியுது. ஆனா இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை. அப்ப இயல்பாகவே திருமாவளவன் அவர்களோ மற்றவர்களோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க இன்னொன்னு சார், தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறார், இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்களோ அதை ஒட்டித்தான் என் நிலைப்பாடு இருக்கும்னு பேசினார். கடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது கூட அவர் அந்த நிலைப்பாடு தான் சொன்னார், இடதுசாரிகள் நிலைப்பாடை ஒட்டிதான் என் நிலைப்பாடு இருக்கும். சிபிஎம் சண்முகமாகத்தானே சொல்றார், திமுக அதிமுக 2 பாரம்பரியமிக்க திராவிட கட்சிகளும் தங்களோட பழைய தன்மையை இழந்துட்டாங்க, பழைய மாதிரியான விஷயங்கள், இப்ப ஆணவ கொலை போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு வீரியமா இல்லைன்னு. அதுல தாவேக்காக்கு அந்த நிலைப்பாடு இருக்கா என்பது கேள்விக்குறி. அவரும் இல்லை, அவர்கள் வீரியமாக செயல்படல. பட் சிபிஎம்மும் விமர்சிக்குது அதே இடத்த திராவிட கட்சிகள். அப்ப அனைவருமே சேர்ந்து கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார். ஒரு முகம் தேவை தமிழகத்துல பாஜகவை எதிர்க்கிறது. இன்னொன்னு, களத்திலே இல்லாதவர்கள்னு சொன்னார் விஜய் அவர்கள். சுவாமிநாதன், நீங்க சொல்ற பாயிண்ட் 29 நம்ம கனெக்ட் பண்றப்ப மோடி அவர்கள் மீண்டும் எப்படி நமக்கு தெரியல, மோடி அவர்கள் மீண்டும் வேண்டுமா வேண்டாமா அல்லது பாஜக வேணுமா வேண்டாமான்ற இடத்தில் ஒரு அணி இங்க இருக்கு, தாவேகா தலைமையிலான ஒரு அணி இருக்கு. அதுக்கான வேலைகள் நடக்க போதா? அப்படி பொசிஷன் பண்றதுக்கான வேலைகள் நடக்குதா? அப்படி ஆமா சார், நிச்சயமா அதை நோக்கி அவர்கள் நகர்ந்து விட்டார்கள் சார். ஏன்னா திமுக இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு செல்லவில்லை.
இனி திமுகவும் காங்கிரசும் இணைவதற்கான எந்த சூழலும் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்ல. அப்ப அவர்களுக்கு ஒரு அணியை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுது. நீங்க அப்ப விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டார், கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிற கட்சிகள் எதிர்ப்பாங்க. அப்ப அந்த எதிர்ப்பினுடைய வீரியம் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய மேலையும் படும்ல. அதே அவர்கள் நினைக்கலாம், ஒரு அரசியல் கணக்காக நினைக்கலாம். விஜய்ங்கிற மேஜிக்கு, அந்த மேஜிக் நிகழ்த்தக்கூடிய மாற்றம் சார். இப்ப பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல 19 கை கொடுத்தது, 21 கை கொடுத்தது, 24 கை கொடுத்தது. திருமாவளவன் அவர்களே குறிப்பிடுறாரு, ஜாதி மதம் ரெண்டும் இந்த தேர்தலில் வீழ்ந்திருக்குங்கிறாரு. அப்ப நீங்க 26 அந்த பாஜக எதிர்ப்பும் கை கொடுக்கல, பாஜகவும் கை கொடுக்கலையே. 4 இடங்கள் இருந்தது சார். பிரியன் அவர்கள் சொல்ற மாதிரி சுவாமிநாதன், இது ரொம்ப டூ ஏர்லி இல்லையா? ரொம்ப சீக்கிரமா 1 மாதம் தான் இருக்கு, இன்னும் பேசப்படாத பகுதிகள்லாம் இருக்கு. அதுக்கு முன்பாகவே எங்களுக்கு கருத்தியல் தோழமைன்ற இடம் ரொம்ப சீக்கிரமா கொடுக்கிற சான்றிதழ் மாதிரி இல்லையா? இல்ல சார், அது அவர் கிட்டத்தட்ட தேர்தலை மனதில் வைத்து முன்கூட்டியே களமாடுறாங்க. ஏன்னா நீங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல திமுக, அந்த விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகளுடைய உறவு என்பது 2017 ஆர்கே நகர் தேர்தலுக்கு போதிலிருந்தே உருவான கூட்டணி. அது 17, 19, 21, 24 அது நீண்ட நெடிய கூட்டணி. அப்ப இதை இப்ப இருந்தே தயார் பண்ணாதானே மக்கள் மனதில் பதிக்க முடியும். சோ அந்த இடத்தை நோக்கி அவர்கள் நகர்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். 29 கணக்கு இருக்கு, 29 கணக்கு தான். ஆமா, நிச்சயமா 29 கணக்கு தான் சார். இதுல 2 நிலைப்பாடு. ஒன்று 29 தேர்தல் கணக்கு, இன்னொன்று நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இடம். நான் சரியான இடத்துலதான் இருக்கிறேன், நான் எந்த இதுவும் தவறாக பண்ணல அப்படிங்கறதையும் அவர் வெளிக்கொள்ள 2 புள்ளி சொல்ற 29 கணக்கு. நான் ஒண்ணு கொள்கை பகைவர்களோட எல்லாம் போகல, கருத்தியர் நண்பர்களோடு தான் தோழமையோடு இருக்கேன்னு சொல்ல வர்றாரா? விஜய்க்கு 118 கணக்கு தான். அந்த மெஜாரிட்டி வேணும்னு நீங்க செக்யூலர் பார்ட்டிஸோட மட்டும்தான் நான் அலையன்ஸ் போவேன்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட்லயே நின்று இருந்தா அதை நியாயம்னு சொல்லலாம். நீங்க அமமுகவோட எம்எல்ஏ உடைய ஆதரவு கேட்டதும் தவறு. நீங்க அந்த சிவி சண்முகம் அவங்க எஸ்பி வேலுமணியே பேசுனீங்க, சும்மா பார்க்க போனீங்க, எந்த டீலிங் இல்லாம நான் பார்க்க போனீங்க. இப்போ திரு சண்முகம் சொல்லிட்டு இருக்காருல்ல, ஏடிஎம்கே மேல ரிசைன்மெண்ட் வர சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்குது. திருமாவளவன் தலித் ரெப்ரசன்டேஷன் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு விஜய் கொடுத்திருக்காரு, அதனால நான் அவர் ஆதரிக்கிறேன். இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு, எளிய குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு, ஆதரிக்கிறேன். இதெல்லாம் லாஜிக்கலான பாயிண்ட். இந்த கருத்தியல் ரீதியா அவர் எதுக்குறாருங்கிறது விஜய் கேட்டார் அந்த வெயிட்டேஜ் நான் கேட்பேன். விஜய் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, ஏன் நீங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடும். விஜயே இல்லாத ஒன்றை, விஜயே கேட்காத ஒன்று ஒரு அரசியல் ஒரு இது கொடுக்குறாங்களா, ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாங்களா, அப்படி புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அது பல பக்கங்கள் அப்படிதான் நடக்கிறது. ஒன்றும் இல்லைப்ப, இன்னைக்கு நீங்க சட்டமன்றத்தை எடுத்துங்க, வன்னி அரசு பாஜக எதிர்ப்பு ஆரம்பிக்கிறப்பயே சபாநாயகரை நிப்பாட்டுறாரு. நீங்க நாங்க ஒன்றிய அரசுக்கு எதிரானவங்களாம் கிடையாதுன்னே சொல்றாரு அவர். நாங்க இணக்கத்தோடு தான் செயல்பட விரும்புகிறோம் அப்படிங்கிறாரு. ஓகே. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை விவாதம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அந்த அறநிலையத்துறையில் அந்த வழக்கு போட்டவர் யார் தெரியுமா? ராமர் ரவிக்குமார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு வழக்கு போட்ட அதே ராமர் ரவிக்குமார் தான் கோயிலுடைய உபரி வருமானத்தை எடுத்து நீங்கள் வணிக வளாகங்களையோ இதையோ திருமண மண்டபங்களோ கட்டக்கூடாதுன்னு போட்ட வழக்கு அது. அதுக்கு தான் கோர்ட் ஸ்டே போடுறப்ப இவங்க நினைச்சாங்கன்னா அப்பீல் போயிருக்கலாம். அப்போ என்னன்னா அந்த வாய்ஸை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, அது அப்போ இப்போ ரெண்டு விஷயத்திலையுமே பாஜக எதிர்ப்புங்கிறதுல இவங்க தீவிரமா இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஒன்று என்னன்னா, சபாநாயகரே சொல்றாரு, வன்னி அரசு தீவிரமா பாஜக எதிராக பேசுறப்ப இல்ல அப்பெல்லாம் பேசாதீங்க, நாங்க இணக்கத்தோட தான் இருக்க விரும்புறோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தா இந்த அறநிலையத்துறையில ராமரவிக்குமாருடைய வழக்கு, அது ராமரவிக்குமாருடைய வழக்குல இவங்க அப்பீல் போகவே இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆக பார்க்கத்தான் செய்யறாங்க. இன்னொன்று இந்த விவாதத்தில் நீங்களும் ரகுமே சொன்னதுல அந்த விஷயத்தை பெரும்பாலும் ஸ்கிப் பண்ணிட்டே போறாங்க. என்னன்னா அதாவது மதச்சார்பற்ற சக்திகள்கிட்ட மட்டும்தான் விஜய் கேட்டாருன்னு திரும்ப ஏன் அப்படி சொல்லிட்டு சண்முகம் வரைக்கும் சொல்றாங்கன்னு தெரியல. அதிமுக மட்டும் இல்ல, அமமுக காமராஜ் கேட்டதை இவங்கிட்ட கேட்டப்பயே தான் நடந்தது. இன்னும் சொல்ல போனா அவங்ககிட்ட ஆதரவு விட்டு கடிதமாவது கொடுத்தாரு. அமமுக தெலுங்கண்ட கடிதம் கூட கொடுக்கல, சோரேறி குச்சி காமராஜ் ஆதரவு வச்சாரு. பிரியன், அப்போ என்ன இன்னும் விஜய் நிலைப்பாட சொல்லல, ஆனால் ஆதரவு கொடுத்தவர்கள் சொல்றாங்க, எங்கள்கிட்ட கேட்டாங்க, நான் உறுதியா இருப்பேன்னு சொன்னதாக சொல்றாங்க. இப்ப இந்த பொசிஷனிங் ஏன் நடக்குது? இது ஒரு வகையில திமுகவுக்கு நெருக்கடி இல்லையா? திமுகவும் பாஜக எதிர்ப்ப தீவிரமா களமாடுது. இப்ப இவங்க எல்லாம் இல்ல, விஜயும் அதுல தீவிரமா தான் இருக்கிறாரு அப்படின்னு நடக்கிறதா? இல்ல சார், திமுகவுடைய பாஜக எதிர்ப்புன்றது தொடரும். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கூட்டணி கட்சிகள் அவங்க கிட்ட யாரும் இல்லை, அவங்க தனியாகவே அவங்க தொடர்ந்துட்டு போவாங்க. அவங்க அரசியலில் 29 வரையும் இப்போ சர்வை பண்ணியானு சார். அவங்க இப்போது அவங்களுக்கு ஒரு சோதனை காலத்தில் இருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸில் சர்வை பண்ணணும். அவங்க என்ன மாதிரியான மூவ் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
அதனால் அவங்க வந்து சர்வை பண்ணுறதுக்கான விஷயங்களை அவங்க கட்சியை சீர்திருத்தி பாஜக எதிர்ப்பை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க, ஆட்சியில் இருந்தபோது இருந்த அளவுக்கு கொண்டு போவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். எப்படி கொண்டு போவாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா பார்ட்டியை வந்து சர்வை பண்ண வைக்கணும். அது எப்படி போவாங்கன்னு தெரியாது. இப்ப இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் விஜயும் தீவிரமாக தான் இருக்காரு. அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம சாமிநாதன் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், கூட்டணி கட்சிகள்லாம் பாஜக எதிர்ப்பாங்க, விஜய் பேசாமல் இருப்பார் அப்படின்னாரு. இப்போ விஜய் பேசாமல் இருந்தால் கூட்டணி கட்சிகள் நம்புவாங்களா அவரோட ரோலை? விஜய் பேசாமல் இருப்பார், கூட்டணி கட்சிகள்லாம் பாஜக எதிர்ப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை வந்துருச்சே பிரியன். நீங்க பேட்டிகள்லாம் பாத்தீங்க, கூட்டணி கட்சிகள் பேசும்போது விஜய் மட்டும் பேசாமல் இருந்தாருன்னா இது எவ்வளவு நாள் இந்த நம்பிக்கை நீடிக்கும்? சுவாமிநாதன் இடைவேளைக்கு முன்பு வைத்த கேள்விதான். இவர் பேசாமையே அமைதியாகவே இருந்து இதை கொண்டு போக முடியுமான்றது ஒண்ணு. கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு கருத்தியல் தோழமை, கருத்தியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்றது ஒருவேளை அவசரப்பட்டு சொல்ற ஸ்டேட்மெண்டா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? முதல்ல வந்து சார், இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு முன்மாதிரி சார். தேர்தலுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு திமுக தொடர்ச்சியாக ஒரு வாதத்தை முன்வைத்தாங்க. நான் இந்த தருணத்திலே சொல்றேன், தாவேக்காவை விட பல மடங்கு பாஜக எதிர்ப்புல வீரியமான கட்சி திமுக, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தாவேக்கா சில மேஜிக்களை செய்து காட்டியிருக்கு, இன்னும் செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன் சார். தேர்தலுக்கு கடைசி 3 மாதங்கள்ல திமுக செய்த முக்கியமான பரப்புரைகள் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டேன். இந்த 4 ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு ஊர்லயும் போய் கூட்டங்கள்லாம் போட்டாங்க. தேர்தல் முடிவுகள் என்னாச்சு? பாஜகவை வீரியமாக எதிர்த்த திமுக 59 இடம், எந்த பாஜகவை வீரியமாக எதிர்த்தார்களோ அந்த பாஜக 1 இடம், 4 இடத்துல இருந்து 1 இடம் ஆயிருச்சு. பட் அதுல விஜய் என்ன சொன்னாரு? களத்திலே இல்லாதவர்கள். அவர் அதே ஆயுதத்தை தான் மீண்டும் பயன்படுத்துவார். 2014 பாஜக தமிழ்நாட்டில் வென்ற இடங்கள் ஒன்றே 1 இடம் இல்ல. சாமிநாதன் இதுல 29, 26ன்றது நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற இதுங்க, திமுக வேணுமா வேண்டாமா அப்படின்னு. 29ன்றது பாஜக வேணுமா வேண்டாமான்றது தானே. நீங்க அதுல ஸ்டாண்ட் எடுக்காம எப்படி களமாட முடியும்? ஆமா, நிச்சயமா அதுல அவர் பேசிதானே ஆகணும். ஆமா, நிச்சயமா பேசிதான் ஆகணும் சார். அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற மையப்புள்ளியில மட்டும் தான் களமாடுவார் நான் பாக்குறேன். பாஜக எதிர்ப்புல திமுக தான் வீரியமாக இருக்காங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா தாவேக்காவை பொறுத்தவரை இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல சார், அவர்கள்ட்ட நம்பிக்கையை பெற்றிருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்டா இருக்கலாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாருங்க, நாங்க திமுகவோடு இல்லைன்னு சொல்றாங்க. அவ கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் ஓட்டுகள் சிதறிவிடக் கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும். அப்போ 2 சினாரியோ இருக்குல்ல திரு சுவாமிநாதன். ஒண்ணு, திமுகவும் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருப்பாங்க, தாவேக அணியும் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருப்பாங்க. இப்ப இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கிற சித்திரம் இருக்குல்ல, இவர் கருத்தியலா எதிர்க்கிறாருன்னு, அது ஒரு வகையில திமுகவுக்கு நெருக்கடி தானே. எங்க அணிதான் வலுவா எதுக்குதுன்னு சொல்றது தானே அது. ஆமா, திமுகவுக்கு தான் நெருக்கடி ஆகும். ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கூடிய தலைவர்கள், நீங்க திமுக வீரியமாக எதிர்க்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இன்னைக்கு அங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் பேசுவாங்க, சிபிஎம் சிபிஐல வீரபாண்டியன் அவர்களோ சண்முகம் அவர்களோ பேசுவாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேசும். அவ கிட்டத்தட்ட இந்த கூட்டணியினுடைய ஓட்டு சதவீதம் இதையெல்லாம் வைத்து ஒரு மதிப்பீடு செய்வாங்கல்ல. அப்ப பாஜக வந்துடக்கூடாது, பாஜகவை வீழ்த்துகிற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. நடந்து முடிந்த 2024 தேர்தல் ஒரு உதாரணம். பாஜக இல்லாத அணியில தானே அதிமுக இருந்தது. ஏன் திமுகவையே மக்கள் பெரும்பான்மையை ஆதரிச்சாங்க? அதிமுக எப்படி 8 தொகுதிகளை டெபாசிட் இழந்தது? ஒருவேளை அதிமுகவுக்கு வாக்களித்தால் அது பாஜகவுக்கு சாதகமாகிவிடும் நினைத்தாங்கல்ல. அப்ப கிரவுண்ட்ல அதுவும் பாஜகவை வீழ்த்துகிற அணின்னு பாப்பாங்களா, பாஜகவை உண்மையில யாரு எதுக்குறாங்கன்னு பாப்பாங்களா? இல்ல, யாரால் வீழ்த்த முடியும்னு பாப்பாங்கல்ல, அந்த இடம் முக்கியமா பாப்பாங்க சார். எதிர்ப்பு என்பது அப்படின்னா நீங்க தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சிருக்கிறேன். நீங்க திமுக அதிமுக 2யும் தீவிரமாக எதிர்த்தது 2016 மக்கள் நல கூட்டணி, அவங்க ஜெயிச்சிருக்கணுமே. அப்ப யாரால் ஜெயிக்க முடியும்? எந்த கட்சிக்கு ஆற்றல் இருக்கிறது? அப்ப அதுக்கு கருத்தியல் தேவையில்லையா சுவாமிநாதன்? பாஜக எதிர்ப்பு நிலை இப்ப நமக்கு நிறைய மாடல் இருக்கு. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இருந்தாங்க, இங்க தமிழ்நாட்டுல இப்ப ஸ்டாலின் அவங்க இருந்தாங்க, இல்லாட்டி இப்ப ஒடிசா மாதிரி ஜெகன்மோகன் மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மாடல் இருக்கு. இப்ப இதுல என்ன நிலைப்பாடு? அப்ப திருமாவளவன் அவர்கள் ஏன் வாண்டடா விஜய்க்கு அந்த பாஜக எதிர்ப்பை கொண்டு வரணும்னு கேட்கிறேன். இல்ல, அவர்களை பொறுத்தவரை அவர் விஜய் அவர்களை கிட்டத்தட்ட இந்த நிலைப்பாட்டை நோக்கி நகர்த்துற இடம் நோக்கி நகர்ந்து புஷ் பண்றாங்க. அவர்களுக்கு முதல்ல பாதுகாப்பான அணி தேவை. நீங்க அதுதான் நடக்குதா சுகுணாதி வகர்? இப்ப சுவாமிநாதன் தொட்ட இடம்ன்றது இப்ப பாஜக எதிர்ப்புன்ற ஒரு அணி கட்டுறப்ப இந்த அணிக்கான அப்படி ஒரு ஸ்பேஸை கொடுக்கலாம், ஒரு கலரை கொடுக்கலான்ற முயற்சியா அது? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இப்ப இவங்களை இப்ப விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது இடதுசாரிகளாக இருக்கட்டும், இவங்க வேற வழியில் இப்போ இவங்க தாவேக்காவை ஆதரிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ திமுக கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி விசிகாவுக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது அப்படிங்கிற வாய்ப்பு கண்டிப்பாக வேற எப்பயுமே கிடைக்காது. சிபிஎம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து நீடித்தால் கடைசி நேரத்தில் அந்த சீட்டுகள் கிடைக்கிறதுலாம் நமக்கு சிக்கல்லாம் இருக்கும். நீங்கள் தாவேக்கானா இன்னும் கொஞ்சம் கூடுதலான சீட்டுகள்லாம் கிடைக்கலாம்.
அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தாவேக்கா கூட்டணியில் இடம்பெற வேண்டுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தாவேக்கா மேலே ஒரு நம்பகத்தன்மைங்கிறது பெருசாக அவங்களுக்கு வரல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் இவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க தாவேக்காவோட. ஆனால் தாவேக்கா இந்தியா கூட்டணியில் இல்லை. சிபிஐ சிபிஎம் வெளியில வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்க கூட்டணி இல்லைங்கிறாங்க. பிசிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுது, ஆனால் அங்கே தாவேக்கால கூட்டணி இல்லைங்கிறாங்க. அப்போ என்னன்னா, முதல்ல வந்து அந்த ஒரு நம்பகத்தன்மை வந்து விஜய்க்கு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, ஓகே, தொடர்ச்சியா ஒரு ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற இமேஜை இவங்க வந்து உருவாக்கணும் விஜய்க்கு. ஆனா விஜய் இதுக்கு வந்து ஒருத்தா இருப்பாரா, விஜய் அதை வந்து செய்வாரா? ஏன்னா இப்ப 3 இடங்கள் அது ஒரு சவாலா? அது இப்ப சுகுணா திவார் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நம்ம இவங்க நினைக்கிற ஆசைப்படலாம். திரு விஜய் அவர்கள் எதை நோக்கினா, நம்ம வீட்டுல எல்லாம் வாசல் நோ பார்க்கிங் கட்டிட்டு போவாங்கல்ல, நம்மள கேட்டா கட்டுறாங்க. அவரோட ஒரு ஜவுளி கடைக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நோ பார்க்கிங் கட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி தான் அது. விஜய் வந்து அவருடைய நோக்கம் வேறங்க. அவர் ஏன் வந்து ஒரு ஸ்டீரிங் கமிட்டி மாதிரிலாம் போடாம இருக்கிறாரு? சிக்கல்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு, ஸ்மூதா கவர்மெண்ட் நடத்துறதுக்கு, சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல்ல விசிக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டீரிங் கமிட்டி முக்கியமான மேட்டருக்கு நம்ம எல்லாரும் பேசுவோம்னு ஒன்று செய்யலாம்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறாருன்னா, அது போட்டா அது ஆன்டி பிஜேபி முகமா மாறிடும். அந்த தயக்கம் அவருக்கு இருக்கு. இவங்க வந்து இவங்க பேசுற ஆன்டி பிஜேபி வாதத்துக்கு நம்மளும் வந்து பங்குதாரர் ஆயிடும்னு நினைக்கிறாரு அவர் வந்து சுகுணா சார் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில சேரல, அந்த சதீஷனோட டிகே சிவகுமார் பதவியேற்புக்கு போகல. அவரு செய்ய போற பிஜேபி எதிர்ப்பு வேற. அவரு வந்து திமுக செஞ்ச மாதிரி அந்த எதிர்ப்பு கோஷங்கள்லாம் செய்யவே போறது இல்ல. அதாவது நான் வந்து மதவாதத்தை விட்டுருங்க, பெடரலிஸ்ட்ல நீங்க பிஜேபிக்கு எதிராக பேசிதான் ஆகணும். நீங்க தொகுதி மறுசீரமைப்பு நம்ம அஃபெக்ட் ஆக போறோம். இப்ப மன்றிகா திட்டம் மாதிரி இருக்கு, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கே குறையுது. அப்புறம் நீங்க கல்விக்கு கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் கொடுக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு பிஜேபி தானே. அவர் நினைக்கிறாரு அந்த ஆட்சியையும் மத்திய ஆட்சியையும் பிஜேபிங்கிற கட்சியை நம்ம பிரிச்சிருவோம், ரெண்டு வேற வேறங்கிற மாதிரி நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பிஜேபியில எல்லாம் ஒண்ணுதான், மோடி தான் கட்சி, கட்சி தான். இப்ப ரகு அவர்கள் சொன்னது கட்சி வேற ஆட்சி வேற, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ற ஒரு மைய புள்ளி இருக்கு, அதுதான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு திருமாவளவன் அவர்களே பேசியிருக்காங்க. இடதுசாரிகளுக்கோ திருமாவுக்கோ இதெல்லாம் தெரியாதது அல்ல. ஆனா விஜய் நிலைப்பாட்டில் ஒரு சைலன்ஸ் இருக்கு அப்படின்னா இது எப்படி நகரும்? இவங்க இப்படி ஒரு புஷ் கொடுக்கலாம், அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அடுத்த கட்டம் எப்படி? இது இல்லை, விஜயை பொறுத்த மட்டும் அரசு வேற அரசியல் வேற. அரசுன்றது இவர் தமிழக அரசு, மத்திய அரசு, அது ரெண்டும் ஒரு மாதிரி. தமிழக அரசு எப்படி டீல் பண்ணுமோ, ஏன்னா ஏகப்பட்ட வாக்குறுதிகள், நிறையா நிதி வேண்டியிருக்கு. மத்திய அரசோட அணுக்கமாக இணக்கமாக இருந்தால் தான் பல விஷயங்களை நடத்த முடியும். அரசியல்ன்றது வேற. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புன்றது ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த அரசியலை பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம 2029 தேர்தலை நோக்கி போகும்போது இந்த 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 இப்போ இருக்கிற அந்த செட்டப் இருக்குல்ல, ஆளுங்கட்சியோட செட்டப், இது இதே மாதிரியே தான் இருக்குன்னு எப்படி நம்புறீங்க நீங்கள்? வாய்ப்பு இல்லையா? இல்லைங்க, அரசியல் எது வேணால் நடக்கலாம். நாளைக்கு வந்து விஜய்க்கு தனியாகவே ஒரு மெஜாரிட்டி, அவரே ஒரு மெஜாரிட்டி வருது வச்சுக்கோங்க. இந்த இவங்களாம் நம்பாத ஏதோ ஒரு மெஜாரிட்டி அவருக்கு வருது வச்சுக்கோங்களேன். இந்த 5 இடைத்தேர்தல் 5 இடத்துல அவர் வின் பண்ணுறாரு. காங்கிரஸ் ஒரு 5 இருக்குது. அப்படி போகும்போது 118 120 எப்படியும் மேனேஜ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது விடுதலை சிறுத்தைகளோ வேறு யாரோ வேண்டியதில்லை, ஐயுஎம்ல கூட வேண்டியதில்லைன்னு ஒரு நிலைமை வந்தால் அவர் என்ன மாதிரி அரசியல் பண்ணுவார் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவர் என்ன மாதிரி அரசியல் எடுப்பான்னு தெரியாது. ஸோ இந்த அரசியல் நிலைமை இப்படியே தான் 29 தேர்தலும் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து 29 தேர்தலும் இப்படியே இருக்கிறதா கூட வச்சுக்கலாம். திரும்ப சொல்கிறாரு, நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ண மாட்டோம், நாங்கள் அதுக்குள்ளே இருப்போம், அட்டாச்சாக இருப்போம், டிட்டாச்சாகவும் இருப்போம்லாம் சொல்கிறார். அது ரொம்ப குழப்பமான விஷயம், அது எப்படின்னு தெரியல. ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 29லயே இவங்க ஒன்றாவே இருக்காங்க வச்சுக்கோங்க. 29ல் கூட்டணி கட்சிகள்லாம் பிஜேபி மோடி வர வேண்டாம் மீண்டும் பேசும்பொழுது விஜய் மட்டும் பேசாமல் இருப்பாரா? அவர் வேற விஷயத்தை பேசுவாரா? அவரும் மோடி எதிர்ப்பு தானே பேசியானோ, அதுல எப்படி தப்பிக்க முடியும் அவரு? நிறைவு சுற்று இதுக்குள்ள இந்த தலைப்புக்குள்ள ஒரு நுணுக்கமானதுன்றது 29க்கான கூட்டணி கணக்கு, கூட்டணி வியூகம் இருக்கு. அதை தான் நம்ம பேசியிருக்கோம். சுவாமிநாதன், நீங்க சம பண்ணலாம், இது எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க சுருக்கமா? ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவர்கள் அனைவருக்குமே இப்பொழுது விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், அந்த 35% என்பதுதான் ஒரு பெரும் நம்பிக்கையை தந்திருக்கு. முதல்ல அடிநாதம் அதுதான். அப்ப அந்த 35% வாக்குகள் இருக்கிறது. இவர் தலைமையில இனிமேல் ஒரு நீண்ட கால அரசியல் எதிர்காலம் இருக்கலாம் என்று அவர்கள் நம்புறாங்க. பாஜக எதிர்ப்பு என்பதற்கான வடிவத்தை அவர் மீது இவர்கள் தான் உருவாக்குறாங்க. நீங்க சொல்ற அந்த 2 முக்கியமான புள்ளி ரகு, அதே உங்கள்கிட்ட 35% வாக்கு இருக்கு, அதன் மீது நம்ம ஒரு கருத்தியலை கொடுத்து நகரலான்ற கணக்கா? அது அந்த வாக்கு எதனால வந்ததுன்னு நீங்க பேசினா நான் நியாயம் சொல்லுவேன். பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க, இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க, பட்டியலினத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாரு, பதவி இல்லாதவங்களுக்கு அதிகாரம் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்காக நாங்க விரும்புறோம்னு சொன்னா நியாயம். அவரே சொல்லாத ஒரு கொள்கையை நீங்க அவர் மேல திணிச்சீங்கன்னா அவரே விரும்புவாரான்னு கேக்குறேன். ஏன்னா அந்த பிஜேபி எதிர்ப்பு முகத்துக்கு
முகமான அவர் இருக்க விரும்புறாரா எனக்கு தெரியலையே. சொன்னது இது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் விரும்புறாரான்றது ஒரு முக்கியமான கேள்வியா? அப்படி நான் 29ல களமாட போகிறேனா இல்லையான்றது ஒரு கேள்வி முக்கியமான. ரெண்டு விஷயம். 35% வாக்கு வந்து தாவேக்கா வாங்குங்கிறது ரிசல்ட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. 30% அவர் வாங்கிட்டாரு. இந்த 35% வந்து அவருக்கான ஒரு நிலையான ஓட்டு அப்படிங்கிறது நமக்கு 29 பிறகு தான் தெரியும். ஆனா ஒரு நியூட்ரலான ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா, சேஞ்ச் வேணும்னு போட்டது, இந்த ஃப்ளோட்டிங், அது வந்து இந்த 3 வருஷத்தோட இவருடைய ஆட்சியோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றது, இதனால கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்னு பார்த்தோம்னு சொன்னா, இவங்க வந்து பாஜக எதிர்ப்பு முகத்தை விஜய்க்கு கொடுக்க முயற்சித்தாலும் கூட விஜய் அதுல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு, அவர் எந்த அளவுக்கு அதுல நியாயம் சேர்க்கிறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த முகமே வரும். பிரியா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், அதாவது பாஜகவுக்கும் விஜய்க்குமான அந்த உறவு அல்லது வந்து எதிர்ப்பு அல்லது ஆதரவு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு சம்பவம் ஏதாவது நடக்கணும். ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு விஷயங்கள் நடக்கணும். அப்போ இவங்க 2 பேரும் ஒரு புள்ளியில் சந்திப்பாங்க. அந்த புள்ளியில் வந்து கை குலுக்குறாங்களா முதுகில் குத்துறாங்களான்றது அப்போ தான் தெரியும். அந்த சந்தர்ப்பம் வர வரையும் காத்துட்டு இருக்கணும். திரும்ப மாதிரி அவசரப்படக்கூடாது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.